So good evening students. Today we will see the current affairs analysis dated from 8th October 2024. The first article related to the Quad summit is Quad la irukkudiya important. So India oda rebalancing with the Russia and the West, that is USA. So Quad பொறுத்த வரைக்கும் 4 countries, that is USA, ஆஸ்திரேலியா, அப்புறம் இந்தியா, ஜப்பான். ஸோ இது உருவாக்கப்பட்டது நோக்கம் என்ன அப்படின்னா மெயின்லி ஃபார் பசிபிக் ஓஷன், இந்தோ பசிபிக் ஓஷன் இல்லை ஃப்ரீ நேவிகேஷன்ஸ், அப்புறம் HADR, தென் டார்க் ஷிப்பிங்கை தடுக்கிறது. டார்க் ஷிப்பிங் இட்ஸ் நாட் அ மிலிட்ரி குரூப்பிங் கிடையாது. ஸோ இது வரைக்கும் இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு குரூப்பாக ஃபார்ம் ஆகலை. இதோட சமிட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ யூஎஸில் இப்போ கண்டக்ட் பண்ணாங்க ரீசெண்ட்லி இட் ஹேப்பன்ட் இன் USA. ஸோ இதோட ரீபேலன்சிங், தட் இஸ் எப்படி ரீபேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ USA கூட வி ஆர் மேக்கிங் டாக்ஸ் அண்ட் வி ஆர் கம்மிங் க்ளோசர் இன் தி குவாட், as well as பிரிக்ஸோட NSA நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் மீட்டிங்ஸ் வந்து ரஷ்யா கூட நடக்கக்கூடிய மீட்டிங்ஸில் கலந்துக்கிறாங்க. ரஷ்யா இஸ் அ பார்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் மீட்டிங். இதில் ரஷ்யா இருக்கக்கூடிய குரூப்பிங்கில் வி ஆர் மேக்கிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வி நீட் டு ஸ்ட்ரென்தன் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மீடியேட்டராக ஆக்ட் பண்ணோம் இப்போ ரீசெண்டாக. ஸோ இது வந்து பேலன்சிங் ஆக்டாக சொல்லப்படுது. அது மாதிரி இது எதனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சைனாவோட ஆங்கிள், when it comes closer to Russia it will affect the western also. ஸோ அதுக்கு பேலன்சிங்காக ஒரு பஃபராக வந்து இந்தியா வந்து இருக்குது அப்படின்றது சொல்லலாம். அண்ட் தென் இந்தியாஸ் ரோல் இன் த பீஸ் மேக்கிங் நான் உங்களுக்கு சொன்னேன், உக்ரைன் ரஷ்யா. த நெக்ஸ்ட் இஸ் சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிலிட்ரி. சைனா கிட்டேருந்து அதிகமாக மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறாங்க ரஷ்யா பிகாஸ் ஆஃப் திஸ் வார். ஸோ தே ஆர் மிலிட்ரி ரிலேஷன்ஷிப்பில் சைனாவும் ரஷ்யாவும் க்ளோஸர் ஆகிறது இந்தியாவை அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக. அண்ட் தென் இந்தியாஸ் டிபெண்ட் ஆன் ரஷ்யாஸ் மிலிட்ரி. இந்தியாவும் அதே மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸு தான் நம்ம டிபெண்ட்டாக இருக்கும் ரஷ்யா கிட்டேருந்து. அப்புறம் ஆயில் சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ இட்ஸ் அ குட் திங் ஃபார் அஸ். ஏன்னா கம்மியான ரேட்டில் நம்ம ஆயில்ஸ் வந்து அங்கேருந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். இதனால் ஒரு பக்கம் நமக்கு உக்ரைன் வார்னால் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் இருக்குது அண்ட் தென் கன்சர்ன்ஸ் ஆல்சோ தேர். ஸோ இதுக்காக தான் வி நீட் டு பேலன்ஸ் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ ரிவிஷனிஸ்ட் கண்ட்ரீஸ் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு, சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கும், அது மாதிரி ரஷ்யா கூட வெஸ்டர்னுக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்தியா வந்து ஒரு ரீபேலன்சிங்காக ஆக்ட் பண்ணுது அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் ஹிந்துவில் வந்து எடிட்டோரியல் பேஜ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி 750 million கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட்ஸ். 750 மில்லியனுக்கான ஒரு கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் வந்து மால்தீவ்ஸ் பிரசிடென்ட் கூட நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கரன்சி ஸ்வாப் அப்படின்றது மால்தீவ்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான அவங்களோட கரன்சி இல்லைன்னா அவங்க வேறு கரன்சியை வச்சு இந்தியா கூட தே வில் எக்ஸ்சேஞ்ச் வித் தி டாலர். இப்போ எக்ஸாம்பிள் மால்தீவியன் கரன்சியை கொடுத்து அது ஈக்குவலண்ட்டாக டாலரை வந்து வாங்கிப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸை சால்வ் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு பே பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். ஸோ தே ஆர் பேயிங். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை அவங்க ரிட்டர்ன் பண்ணிக்கணும். ஸ்வாப்பிங் அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட 750 மில்லியனுக்கு பண்ணியிருக்கோம். அதில் RBI கூட டைரெக்டாக வந்து 400 மில்லியன் RBI வந்து ப்ரொவைட் பண்ணுது. சார்க் அக்ரிமெண்ட், சார்க்கில் தே ஆர் த மெம்பர். சார்க்கில் தேர் இஸ் அ ஸ்வாப் அக்ரிமெண்ட். சார்க்குக்கு தனியாக இருக்குது. இது வந்து 400 மில்லியன் வந்து இதில் வரும், ப்ளஸ் 350 மில்லியன் இல்லைன்னா 3000 கோடி வித் தி ஸ்வாப் ஆஃப் சார்க். 3000 கோடி சார்க் ஸ்வாப் அக்ரிமெண்ட் சேம் தான். சார்க்கில் மால்தீவ்ஸும் மெம்பராக இருக்குங்களா, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்துகிறாங்க.
அண்ட் தென் மால்தீவ்ஸ் எந்தனால இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எல்லாமே நேற்றுக்கு பார்த்தோம். ஷோ த பிடிஎஃப். யூ கேன் சி இது வந்து மால்தீவ்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க. அது மாதிரி இந்த கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் அவங்களுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா பேலன்ஸ் ஆர் பேமெண்ட் கிரைசிஸ் ஸ்ரீலங்காவும் மால்தீவ்ஸும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி எக்கனாமிக் ரெக்கவரி, அவங்க கண்ட்ரி வந்து பொருளாதாரத்தில் மேம்படுறதுக்கும், பூஸ்ட் த டூரிசம். ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. லக்ஷதீப் அந்த மால்தீவில் இந்த டூரிஸ்ட் அதில் இருந்த கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே வந்து அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இந்தியர்கள் அதிகமாக அங்கே போகிறத ஊக்கப்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தேட்ஸ் ஆல். மற்றபடி எல்லாமே நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ those who don't know, go and visit the yesterday's PDF. The next article related to the model BIT, bilateral investment treaty. 1994 we started. So bilateral na ரெண்டு நாடுகளுக்குள்ளாடி பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளிநாடுகளில் போய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி அப்படின்னு பேர். 1994 ஃபஸ்ட்டு கண்ட்ரி நம்ம கூட சைன் பண்ணது UK. 2016 2017 இதை ஃபுல்லாக டெர்மினேட் பண்ணுறோம். 2016 84 கண்ட்ரிஸ் கூட நம்ம பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி சைன் பண்ணியிருந்தோம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து இல்லைன்னா அந்த நாடுகள்லேருந்து எந்த கண்ட்ரி கூட பண்ணுறோமோ அவங்களோட ப்ரைவேட் கம்பெனிஸ் வர்றவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சட்டத்தின் மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள், ஃப்ரீ ட்ரேட் மாடலில் டேக்ஸஸ் அதிகமாக போடாமல் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். அது மாதிரி அங்கே எதாவது டிஸ்பியூட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அதை ரெட்ரெஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம் ஆக்சுவலாக இதில் கிடையாது. அதில் வந்து இன்டர்நேஷ்னல் மெக்கானிசம் வச்சுருந்தாங்க, இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம். ஸோ இதனால் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால தான் அதை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இப்போ மாடல் பிஐடி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ UAE வந்து அந்த மாடல் பிஐடி பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டியில் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ August 31. ஸோ இட் கேம் இன்டு ஃபோர்ஸ். ஸோ அதனால தான் அது இம்பார்ட்டன்ட் நியூஸ். இப்போது நான் உங்களுக்கு இந்த ஓல்டர் கான்செப்டை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம கிட்டத்தட்ட 84 நாடுகள் கூட பண்ணியிருந்தோம் 2016 டைமில். அதில் என்ன இஷ்யூஸ் ஆச்சுன்னா 2012 there is a case came. இதில் இம்பார்ட்டண்ட்டாக இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நான் சொல்லிடுறேன். ஏதாவது டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சுன்னா they can go for international settlement body. இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியும். there is a industry called as white industry from ஆஸ்திரேலியா கூட நம்ம வந்து இந்த பிஐடி சைன் பண்ணியிருந்தோம். குவைத்து கூட சைன் பண்ணியிருந்தோம். 84 நாடுகள் மொத்தம். ஒயிட் இண்டஸ்ட்ரீஸ், இந்த இண்டஸ்ட்ரி வந்து they are not affected by our policy. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா there is a most favored nation class in WTO. இந்த கிளாஸ் படி என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரேட் ரிலேட்டடாக யூ ஆர் கிவிங் சம் பெனிஃபிட்ஸ், தென் மற்ற எல்லா கண்ட்ரிஸுக்குமே அது கொடுக்கணும் அப்படின்றது. எனிமி கண்ட்ரியை தவிர மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றது. பட் ஈவன் பாகிஸ்தானுக்கு கூட நம்ம மோஸ்ட் ஃபேவர்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் இதில் குவைத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தோம். இதே ஆஸ்திரேலியாவுக்கு MFN இருக்குது, நம்ம கொடுத்துருக்கோம். ஒயிட் இண்டஸ்ட்ரி அதனால் அஃபெக்டும் ஆகலை நம்ம கொடுக்காததுனால. ஆனால் குவைத் கண்ட்ரிக்கு வந்து நம்ம ஆயில் அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுத்தோம். இதனால் ஒயிட் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ MFN ஸ்டேட்டஸ் குவைத்துக்கு கொடுத்துருக்கீங்கன்னா எங்களோட இன்வெஸ்டர்ஸ் எனக்கும் கொடுக்குறோம் அப்படின்றத அவங்க கோரிக்கை பண்ணி ஆஸ்திரேலியா வாஸ் பீட்ரேட் அப்படின்றத பண்ணி அவங்க கேஸ் போட்டாங்க ஒயிட் இண்டஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில். அண்ட் இன்டர்நேஷ்னல் கோர்ட் வந்து நம்ம பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி தே அனௌன்ஸ்ட் அ பெனால்ட்டி ஃபார் அஸ். ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நமக்கு வந்து பெனால்ட்டி போட்டாங்க, அதை நம்ம பே பண்ண வேண்டியிருது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா 2014 we struck down this BIT. இப்போது we created model BIT. இதில் ரொம்ப கம்மியான அளவு தான் கண்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்க. UAE தான் இட்ஸ் அ பிக்கெஸ்ட் கண்ட்ரி நம்ம கூட சைன் பண்ணதில். இதில் வந்து USA சைன் பண்ணலை, இதில் சைன் பண்ணலை. பட் சைனா இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் BIT. பழசு சரியா, புதுசில் யாருமே சைன் பண்ணலை இன்க்ளூடிங் சைனா. ஸோ மாடல் பிஐடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதில் மோஸ்ட் ஃபேவர்ட் இப்போ இதே கான்செப்ட் தான். ஆனால் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட், இப்போ ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சு அந்த கம்பெனிக்கு வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு கம்பெனி இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதானி மாதிரி, அதானி வெளியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபாரின்லேருந்து யாராவது இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது அப்படின்னா தே கேன் 5 years தே நீட் டு கோ பை டொமஸ்டிக் கோர்ட்ஸ். அப்படின்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட்ஸ் டொமஸ்டிக் அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மூவ் பண்ணலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார்
இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். 5 இயர்ஸ் வந்து இங்கே தான் போக முடியும். அதுக்குள்ளாடி பேச்சுவார்த்தைகள் மூலமாக அந்த டிஸ்பியூட்டை முடிக்க ட்ரை பண்ணுவோம், அதான் அதோட அர்த்தம். அதுக்கு பிறகு முடியலை அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்றது. அப்புறம் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் கிளாஸ் வந்து இந்த மாடல் பிஐடி சைன் பண்ணுற கண்ட்ரிஸுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டாக்ஸேஷன் அப்படின்னா இந்தியன் கம்பெனிஸுக்கு தனி டேக்ஸும் ஃபாரின் கம்பெனிஸுக்கு தனி டேக்ஸ் போடும்போது அது இட்ஸ் நாட் ஃபேவரிங் டுவர்ட்ஸ் இந்தியன் கம்பெனி கிடையாது, இட்ஸ் அ பெனிஃபிட் ஃபார் த டொமஸ்டிக் கம்பெனி. அப்போ இவங்களுக்கு அதிகமான டேக்ஸஸ் ஏதாச்சும் அதிகமாக நம்ம போடுறோம் அப்படின்னா அதுவும் வந்து பிஐடியில் வராது அப்படின்னு சொல்லிட்டோம். அதை அவங்க டிஸ்பியூட் கிளைம் பண்ண முடியாது. அது மாதிரி ஐபிஆர், இப்போது நம்ம கூட ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்க, அந்த கண்ட்ரியோட மெடிசின் வி கேவ் கம்பல்சரி லைசன்சிங், ஜெனரிக் மெடிசின் தயாரிக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் இந்த மாடல் பிஐடியில் பொருந்தாது. அப்படின்னா பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டியில் ப்ரொடெக்ஷனில் வராது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? இட்ஸ் அ இன்வெஸ்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட். முன்னாடி இருந்ததில் சில சேஞ்சஸ், இந்த 3 சேஞ்சஸும் பண்ணி இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். 2017 இந்த நியூ மாடல் பிஐடி கேம். நிறைய கண்ட்ரி சைன் பண்ணலை, இப்போ தான் யுஏஇ சைன் பண்ணியிருக்காங்க. யுஏஇ கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்கோம். இது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி வைல்ட் ஆஷ், இந்தியாவோட வைல்ட் ஆஷ், ஏஷியன் வைல்ட் ஆஷில் அடுத்த பார்ட். ஷோ த பிடிஎஃப், அதில் இமேஜ் இருக்கும். ஸோ இது வந்து இதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. யூ கேன் சி ஹியர். இதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப டவுனாக இருந்துச்சு. இப்போ திருப்பியும் வந்து கன்சர்வேஷன் எஃபோர்ட் எடுத்ததுனால இதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இட்ஸ் நியர்லி டு முன்னாடி நார்த் வெஸ்டர்ன் இந்தியா ஃபுல்லாக இருந்துச்சு, ராஜஸ்தான், குஜராத் ஏரியா. இப்போ குஜராத்தில் மட்டும் இட் இஸ் கன்ஃபைன்ட். அப்புறம் பாகிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியாவில் இதோட பாப்புலேஷன் இருக்குது. அப்புறம் ஐயூசிஎனில் இட் இஸ் இன் நியர் த்ரெட்டன் ஸ்பீஷீஸ். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஸ்கெடியூல் 1 சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 2 கேட்டகரி. இப்போ வைல்ட் ஆஷ் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் எடுத்திருக்காங்க 2024க்கானது. 2020 விட 2020 the population is 6082. இப்போ அதோட பாப்புலேஷன் 7672 அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் அன் இன்க்ரீஸ் ஆஃப் 26.14%. குஜராத்தில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது, முன்னாடி நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் இருந்திருக்கு. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட், பயோடைவர்சிட்டி பார்ட். த நெக்ஸ்ட், ஸோ தட்ஸ் ஆல். Okay, now we will move on to the MCQs. So question number 1, with reference to the Assam's co-district initiative, consider the following statements. Statement number 1, the co-districts are smaller administrative units below districts and are headed by an officer of the rank of Assistant District Commissioner. Statement number 2, the primary aim of the co-districts is to enhance centralized governance and provide services at the district headquarters. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, according to the Supreme Court, castiest provisions in the prisons manuals violated which of the constitutional articles? ஸோ கேஸ்ட் ரீதியான பிரிவினைகள் இப்போ பிரிசனில் நடக்கிறதா அப்படின்னா கேஸ்ட் அடிப்படையில் செல்ஸ் வந்து ஒதுக்கப்படுறதாட்டு ஒரு நியூஸ் இருந்துச்சுன்னா அது போடலை உங்களுக்கு. அது அந்த அளவு இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரில, பட் கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருக்கேன் அதில். ஸோ அந்த கேஸ்ட் வைஸில் ப்ரிசனில் வந்து சிறை நம்ம அந்த ரூம் எல்லாம் ஒதுக்குறதுல இஷ்யூஸ் இருக்குது. அது வந்து கரெக்டாக தப்பா, ஈக்குவாலிட்டி அது உங்களுக்கு தெரியும் ஆர்டிகிள்ஸ், அதனால் நான் போட்டிருக்கேன். இதில் எது வந்து உங்களுக்கு violation ஆகுது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ, ஆர்டிகிள் 19 and ஆர்டிகிள் 21. ஆப்ஷன் பி, ஆர்டிகிள் 23 and 24. ஆப்ஷன் 3, ஆர்டிகிள் 14 and ஆர்டிகிள் 17. Fourth option, ஆர்டிகிள் 28 and 29. Question number 3, the India Out campaign, which aimed to reduce India's influence, primarily took place in which of the following countries? Options are A, Indian Ocean, B, Pacific Ocean, C, Atlantic Ocean, D, Arctic Ocean. அப்புறம் fourth வந்து consider the following statements regarding Prime Minister's internship scheme. Statement number 1, it offers hand-on exposure to real-world business environment to youths of India. Statement number 2, it is open to all India youth who have graduated from any recognized institution in the country. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither.
Question number 4. Fifth question. Fourth முடிஞ்சா? Okay. The Chenju tribe primarily resides in which of the following states? Options are A, the Kerala, B, Assam, C, Jharkhand, D, Andhra Pradesh. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is A. Question number 2 answer is D. Question number 3 answer is A. Question number 4 answer is D. Question number 5 answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us. Okay, there is a correction for a question. இதில் ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்குது ஆக்சுவலாக. இது கண்ட்ரிஸ் மென்ஷன் பண்ணி வரும். ஸோ ஆப்ஷன் ஏ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ தட் இஸ் ஸ்ரீலங்கா. ஆப்ஷன் பி தட் இஸ் மால்தீவ்ஸ். ஆப்ஷன் சி மொரிஷியஸ். ஆப்ஷன் டி மியான்மர். ஸோ இதில் எந்த கண்ட்ரிஸ் அப்படின்றது எழுதிக்கோங்க. ஆப்ஷன் ஏ ஸ்ரீலங்கா, ஆப்ஷன் பி மால்தீவ்ஸ், ஆப்ஷன் சி மொரிஷியஸ், ஆப்ஷன் டி Myanmar. So that's all. Thanks a lot for joining with us.